أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. ذلك فضل الله يؤتيه من الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في محكم التنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள், தாபியின்கள் மற்றும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக ஒன்று குழுமி இருக்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ள வேண்டுமென்ற நல்லுபதேசத்தை உங்களுக்கும் எனக்கும் பகிர்ந்து கொண்டவனாக, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இரண்டாவது சூரா 143வது வசனத்திலே சொல்கிறான்: வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதா லிதகூனு ஷுஹதாஅ அலன் நாஸி வயகூனர் ரசூலு அலைக்கும் ஷஹீதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே, உங்களை நாங்கள் ஒரு மத்தியமான நடுநிலையான சமூகமாக ஆக்கியிருக்கிறோம். அவ்வாறு நீங்கள் நடுநிலையான ஒரு சமூகமாக ஆக்கப்பட்டதனால் ஏனைய சமூகங்களுக்கு நீங்கள் முன்மாதிரியான சாட்சிகளாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனம் உம்மத்தன் வசத்தா, நடுநிலையான சமூகம் என்று எம் எல்லோரையும் பார்த்து சொல்கிறது. இந்த நடுநிலையான சமூகம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஏன் வர்ணிக்கிறான் என்று கேட்டால், இந்த உலகத்திலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் ஏனைய அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் புறக்கணிக்கின்ற மனிதர்களுக்கு முன்மாதிரியாக நடக்க வேண்டியவர்கள். அவர்களிடத்திலே எல்லா நடவடிக்கைகளிலும் அழகான வழிமுறைகள் இருக்கும், இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படைகள் இருக்கும்.
இஸ்லாம் சொல்லுகின்ற வழிமுறைகளை பின்பற்றுவதன் ஊடாக நீங்கள் உம்மத்தன் வசத்தாவாக இருக்கிறீர்கள். எனவே உங்களிடத்தில் இருக்கின்ற அந்த முன்மாதிரியான பழக்கங்கள், முன்மாதிரியான நடவடிக்கைகள் ஏனைய சமூகங்களுக்கு சான்றாக இருக்கட்டும். சான்றென்றால் என்ன? நீங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்கிற போது அவர்கள் இந்த மார்க்கத்தை பார்த்து இது நல்லதொரு மார்க்கம், இது அழகான மார்க்கம் என்று உங்களை பார்த்து அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை சொல்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஒவ்வொரு மனிதனும், இஸ்லாத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் 4 பிரதான பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பண்புகள்? ஒன்று, அந்த மனிதனிடத்திலே அறிவிருக்க வேண்டும். இரண்டாவதாக ஈமான் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவனிடத்திலே அமல்கள் இருக்க வேண்டும். நான்காவதாக அவனிடத்திலே சிறந்த எடுத்துக்காட்டுகள், ஷாஹிதுகள் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அடிப்படையாக சொல்கிறது. இந்த 4 அடிப்படைகளையும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திக் கொள்வானாக இருந்தால் அவன் உண்மையான ஒரு முன்மாதிரி மனிதனாக இருப்பான். முன்மாதிரி சமூகத்துக்கு இலக்கணமாக இருப்பான். ஏனென்றால் மனித வாழ்க்கையின் எல்லா கட்டங்களையும் நாம் நோக்குகின்ற போது அந்த எல்லா கட்டங்களிலும் தனி மனிதர்களுடைய சரியான வாழ்க்கை, தனி மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற மாற்றங்கள் சமூகத்தை ஒரு நல்ல சமூகமாக, சீரான சமூகமாக மிளிரச் செய்கிறது. இந்த சமூக மாற்றம் என்பது உண்மையில் ஏனைய சமூகங்களுக்கு முன்மாதிரியான அடிப்படைகளை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கும். இதனாலே தான் இஸ்லாம் சொல்கிறது, ஒரு சமூகத்திலே ஒழுங்குகளும் கட்டுக்கோப்புகளும் சரியாக பின்பற்றப்படுகின்ற போதுதான் அந்த சமூகம் உண்மையான ஒழுங்கமைந்த சமூகமாக இருக்கும் என்ற அடிப்படையை இஸ்லாம் சொல்கிறது. எப்போது ஒரு சமூகத்திலே ஒழுங்குகளும் கட்டுப்பாடுகளும் இல்லாமல் செய்யப்படுமோ அப்போது சீர்குலைந்த, மார்க்க அடிப்படைகளை பின்பற்றாத, சொல்லு கேட்காத, தங்களுடைய இஷ்டப்படி நடக்கின்ற சமூக உருவாக்கம் இடம்பெற்றுவிடும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான சமூக உருவாக்கம் எல்லா சமூகத்துக்கும் முன்மாதிரியை காட்டிவிட முடியாது என்பதற்காக வேண்டி அவர்கள் மதீனாவுக்கு சென்றவுடனே நல்லதொரு சமூகத்தை உருவாக்குகிறார்கள். எப்படிப்பட்ட சமூகம்? அந்த சமூகத்திலே நபி அவர்கள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எப்படி என்று கேட்டால், ஒரு மனிதன் கஷ்டப்படுகின்ற போது அது தான் கஷ்டப்படுவதாக உணர்கின்ற ஒரு சமூக மாற்றம். ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டால் அது தனக்கு ஏற்படுகின்ற நோய் என்று உணர்ந்து அவனுடைய நோய்க்காக பிரார்த்தனை செய்கின்ற சமூகம். ஒரு மனிதன் கையேந்துகின்ற போது அந்த மனிதன் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி தர்மங்களை கொடுக்கின்ற சமூகம். அது மாத்திரமல்ல, அவர்கள் கொடுக்கின்ற போதெல்லாம் என்ன நினைப்பார்கள் என்றால், நான் கொடுத்தது போதாது, நான் கொடுக்க வேண்டியது நிறையவே இருக்கிறது என்று எண்ணுகின்ற ஒரு சமூக மாற்றத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அது மாத்திரமல்ல, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சமூக மாற்றத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு கட்டளையை சொல்லிவிடுவார்கள் என்றால் அதற்கு அப்படியே சமயனா வாதானா, நாங்கள் செவிமடுத்தோம், வழிபட்டோம் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற சமூக மாற்றத்தை உருவாக்கினார்கள். அது மாத்திரமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு ஒழுங்குக்காக வேண்டி அந்த சமூகத்தை அறைகூவல் விடுக்கின்ற போது அதற்கு அப்படியே அவர்கள் செவிசாய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் யுத்தத்தை முடித்து தங்களுடைய மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள். வந்திருந்து எல்லா சஹாபாக்களும் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி 40-45 நாட்கள் ஹந்தக்கிலே தங்கி அவர்கள் மிக அதிகமான சுமைகளோடு
அங்கே யுத்தம் செய்துவிட்டு மதீனாவுக்கு வந்து ஓய்வெடுப்பதற்காக நினைக்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது, பனு குறைலா சமூகம் உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டியது, உங்களோடு ஒப்பந்தம் செய்துவிட்டு உங்களை காட்டிக் கொடுக்க முற்பட்டார்கள் என்ற வகையில் சொல்லப்பட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனு குறைலா சமூகத்துக்கு எதிராக எல்லோரும் படை திரட்ட வேண்டும் வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே எல்லா சஹாபாக்களும் ஒன்று கூடுகின்றார்கள் என்றால் அப்படிப்பட்ட தலைமைத்துவ கட்டுப்பாடு அந்த சஹாபாக்களிடத்தில் இருந்தது. அது மாத்திரமா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நபி அவர்கள் உருவாக்கிய சமூகம் எப்படி என்று கேட்டால், ஒன்றை ஹராம் என்று சொல்லிவிட்டால் அப்படியே அதனை ஹராமாக்கிக் கொள்வார்கள். இதனை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம் அல்லது ஹராம் என்பதை எடுத்த எடுப்பிலே சொல்லாமல் இருப்போம் என்று சிந்திக்கிற ஒரு சமூகம் அல்ல. மாற்றமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதுவில் உங்களுக்கு தீங்கிருக்கிறது, மது உங்களுக்கு தடை செய்யப்படுகிறது என்று சொன்ன மாத்திரத்திலே அதனை குடித்துக் கொண்டிருந்த சஹாபாக்களும் தங்களுடைய தொண்டையினுள் இறங்கி விடாமல் அதனை அப்படியே கக்கிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஏற்பாடுகளை செய்து தவிர்த்து கொள்கிறார்கள் என்றால் இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூக மாற்றம், சமூகம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமூக மாற்றமும் இந்த சமூக கட்டுக்கோப்பும் எப்போது ஒரு சமூகத்திலே சரியாக தெளிவாக இருக்குமோ அப்போதுதான் அந்த சமூகம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய சமூகமாக மாறும். இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்து தாங்கள் முஸ்லிம்கள் என்று நடித்துக் கொண்டிருந்த முனாஃபிக்குகளை அல் குர்ஆன் அவ்வப்போது அடையாளப்படுத்துகிறது. முனாஃபிக்குகளும் அந்த சமூகத்திலே தானும் ஒரு நல்ல மனிதன், தானும் ஒரு சரியான அங்கத்தவர் என்று நபி அவர்களோடு இரண்டர கலந்து நடித்துக் கொண்டிருந்ததை நபி அவர்கள் அறிந்திருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையாளப்படுத்தி காட்டுகிறான், இவர்கள் முனாஃபிக்குகள், இவர்கள் ஒற்றுமையான சமூகத்தை சீர்குலைக்கக்கூடியவர்கள், சமூக கட்டுக்கோப்பை மீறுகின்றவர்கள், சொல்லு கேட்காதவர்கள், உங்களை பகடைக்காய்களாக அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டு உங்களை காட்டிக் கொடுத்து சமூகத்திலே பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் என்பதை அடையாளம் காட்டிக் கொடுக்கின்றார். எப்படி? ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறது, ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அல்லாஹ் அவர்கள் நோயை அப்படி அதிகரிக்க செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிக்குகளை அடையாளப்படுத்துகிறான். அது மாத்திரமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த சமூகத்திலே ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் உடனடியாக அல்லாஹ் அதனை அடையாளப்படுத்தி விடுவான். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி ரகசியமாக திட்டமிடுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், இறைவா இந்த ரகசியத்தை நீ யாருக்கும் வெளிப்படுத்தி விடாதே, இதை ரகசியமாக பேணிக் கொள்வதற்கான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்திவிடு என்று பிரார்த்தனை செய்து மக்காவை வெற்றி கொள்வதற்கு ரகசியமான திட்டமிடல் நடக்கிறது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான 10,000 சஹாபாக்களை ரகசியமாக ஒன்று சேர்க்கிறார்கள். இந்த நேரத்தில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிற போது ஒரு சஹாபி அங்குள்ள மக்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார். என்ன ஒப்பந்தம்? அதாவது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் வருவதாக இருந்தால் அதனை நாங்கள் உங்களுக்கு அறிவித்து விடுவோம் என்று மக்காவாசிகளும், மதீனாவில் இருந்து கொண்டிருந்த இந்த சஹாபி மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் நேரிடுமாக இருந்தால் அதனை நாங்கள் உங்களுக்கும் அறிவிப்போம் என்ற ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். இந்த ஒப்பந்தத்தின் விளைவாக இந்த சஹாபி ரகசியமாகவே ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தை எழுதி ஒரு பெண்மணியிடம் மறைத்து கொடுத்து சொல்கிறார்,
இதனை மக்காவிலே நீங்கள் போய் சேர்த்து விடுங்கள் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியாது, சஹாபாக்களுக்கும் தெரியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த ரகசியத்தை நபி அவர்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறார். நபியே, இந்த இடத்திலே ஒரு பெண்மணி சென்று கொண்டிருக்கிறார், அவரிடத்திலே இந்த ரகசியமான கடிதம் இருக்கிறது என்ற ஒரு வகை அறிவிக்கப்படுகிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களின் தலைமையிலே அந்த பெண்மணியை தேடிச் செல்லுமாறு அனுப்பிவிடுகிறார்கள். உடனே அந்த சஹாபாக்கள் அந்த பெண்மணியை சந்திக்கிறார்கள். அந்த பெண்மணியிடம் கடிதத்தை கேட்கிறார்கள். அந்த பெண்மணி மறுத்து விடுகிறார். இந்த நேரத்திலே அவர்கள் தன்னிடம் இருப்பதை உறுதிப்படுத்தி சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த பெண்மணி தன்னுடைய தலையின் அதாவது கொண்டைக்குள் இருந்து அந்த கடிதத்தை எடுத்து கொடுக்கிறார்கள். கடிதத்தை நபி அவர்களிடம் கொண்டு சென்று பார்த்தவுடனே ஒரு சஹாபிதான் இதனை எழுதியிருக்கிறார் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே நபி அவர்களுடைய திட்டம் மக்காவுக்கு சென்று விட்டால் இந்த மதீனா சமூகத்துடைய சரியான அந்த கட்டுக்கோப்பு, சரியான ஒழுங்கமைப்பு குலைந்துவிடும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை வஹீயின் ஊடாக, இதனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அறிவித்து காட்டிக் கொடுக்கிறான் என்றால் சமூக ஒழுங்கமைப்பு, சமூக கட்டுக்கோப்புக்கு யாரெல்லாம் பங்கமாக அமைகிறார்களோ அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். சமூகத்துக்கு இடைஞ்சலாக ஒருபோதும் நாங்கள் இருக்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, விசுவாசம் கொண்ட மனிதர்களை பார்த்து அழைப்பு விடுக்கிறார். மனிதர்களே, நீங்கள் எல்லோரும் மார்க்கத்துக்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று சொல்கிறார். மார்க்கத்துக்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அறைகூவல் விடுக்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவ்வுன் முபீன். நீங்கள் மார்க்கத்துக்குள் முழுமையாக நுழைந்து விடவில்லை என்றால், மார்க்கத்தை முழுமையாக நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், அமுல்படுத்தவில்லை என்றால், அதனை சரியாக நடைமுறைப்படுத்தி மற்ற மக்களுக்கு நீங்கள் ஷாஹிதாக அமையவில்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் உண்மையான மார்க்கத்துக்குள் முழுமையாக நுழைந்தவர்களாக இருக்க மாட்டீர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, அப்படி நீங்கள் முழுமையாக நுழையாமல் இந்த மார்க்கத்தை விமர்சிப்பவர்களாக அல்லது மார்க்கத்தில் இருந்து கொண்டு மார்க்க ஒழுங்குகளை பின்பற்றாதவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றிருந்தால் நிச்சயமாக நீங்கள் குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்கள், ஷைத்தானுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள். ஷைத்தான் அவன் இந்த சமூக கட்டுக்கோப்பை பிளவுபடுத்துவதற்காக வேண்டி எடுக்கின்ற முயற்சிகளுக்கு துணை போகக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையாளப்படுத்தி சொல்கிறான். வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஏன் தெரியுமா? இன்னஹு லகும் அதுவ்வுன் முபீன். ஷைத்தான் இருக்கிறானே, அவன் உங்களுக்கு பகிரங்கமான ஒரு எதிரியாக இருக்கிறான். இந்த எதிரி உங்களை எப்போதும் ஒற்றுமையாக இருக்க விட மாட்டான், முன்மாதிரியான சமூகமாக இருக்க விட மாட்டான், முன்மாதிரியான தனி மனிதர்களாக இருக்க விட மாட்டான். உங்களை எப்போதும் பிளவுபடுத்துவதிலே அவன் கவனமாக இருப்பான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையாளப்படுத்துகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலே மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அவர்களுடைய போதனைகளில் இருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், ஷைத்தான் எல்லா வகையிலும் இந்த ஒற்றுமையாக இருக்கிற கட்டுக்கோப்போடு இருக்கின்ற சமூகத்தை வழிகெடுப்பான் என்பதை நபி அவர்கள் அறிந்தவர்களாகத்தான் அவர்களுக்கு பல சோதனைகள் வந்த போதும் அதில் மிக கவனமாக அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும்
ஒரு யுத்தத்துக்காக சென்றிருந்த போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அந்த யுத்தத்துக்கு அழைத்து சென்றிருந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அந்த யுத்தம் முடிவடைந்து மதீனாவுக்கு வருகின்ற போது இடையில் ஏற்பட்ட ஒரு சங்கடத்தின் காரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே விடப்படுகிறார்கள். தேடி பார்க்கின்ற போதும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் என்ற அடையாளம் காணாத ஒரு நிலையில் அவர்கள் விடப்பட்டு பின்பு இன்னும் ஒரு சஹாபியினால் பாதுகாப்பாக அழைத்து வரப்படுகிறார்கள். இந்த வரலாறு எல்லோருக்கும் தெரிந்தது. இந்த நேரத்தில் நபி அவர்களுடைய மனைவியும் அந்த சஹாபியும் மதீனாவின் எல்லையை கடக்க முற்படுகின்ற போது நயவஞ்சகர்கள் அதனை பார்த்து கேலி பண்ணுகிறார்கள். முனாஃபிக்குகள் ஒன்று திரண்டு இந்த ஷைத்தானியத்தான கேவலமான கதைகளை எல்லாம் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். முகம்மதுடைய மனைவி ஆயிஷா இதோ ஒரு ஆணோடு சென்று விடுகிறார், தனிமையிலே சென்று கொண்டிருக்கிறார் என்ற பரப்புரைகளை செய்கிறார்கள். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீவிரமாக எந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. ஏனென்றால் இது சமூகத்தின் அடிப்படை கட்டுக்கோப்புகளை சிதைப்பதற்காக சைத்தான் போடுகின்ற சதி திட்டம் என்பதை நபி அவர்கள் புரிந்திருந்தார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏவலின் அடிப்படையில் இது ப்ரூவ் பண்ணப்பட வேண்டும், உண்மைப்படுத்தப்பட வேண்டும், இதனுடைய தெளிவுகள் சரியாக வரையறுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை நபி அவர்கள் புரிந்து கொண்டவர்களாக தன்னுடைய மனைவியை விட்டும் அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், அழுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண் கலங்க அழுகிறார்கள். அழுது துஆ செய்து அல்லாஹ்விடத்திலே இருந்து அவர்களுக்கான அந்த சிறப்புகள், அவர்கள் நன்னடத்தை உள்ள பெண், அவர்கள் கண்ணியமான பெண், நபி அவர்களுடைய மனைவி மிகவும் கண்ணியமானவர்கள் என்ற அடையாளத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இதற்கு பின்னால் முனாஃபிக்குகள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்ட வரலாற்றை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றிருந்த சிலரும் இந்த இடத்திலே தவறு விடுகின்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறிய தந்தையின் மகன், அவருடைய தம்பி, அவரும் கூட இதிலே தவறு விடுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவருக்காக வேண்டி ஈட்டு தொகைகள், அதாவது பராமரிப்பு தொகைகளை கொடுத்துக் கொண்டிருந்த நேரத்திலும் இவரும் அந்த நேரத்திலே பலவீனப்பட்டவராக மாறுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு நிலையில் நல்ல மூமின்களையும் அங்கே சோதிக்க முற்படுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி சமூகத்தில் இருக்கின்ற கட்டுக்கோப்புகளை திசை திருப்புவதற்காக வேண்டி சமூகத்தின் தலைவர்களை இட்டு கட்டுகின்ற ஒரு போக்கும், அதே போல நல்லவர்களை பிழையாக வர்ணிக்கின்ற போக்கும், அதே போல தீய மோசமான பண்பாடுகளை சொல்லி சொல்லி சமூகத்திலே பிளவுகளையும் பித்னாவுகளையும் ஏற்படுத்துகின்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிற போது நிச்சயமாக அந்த கூட்டம் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உண்மையை இந்த வரலாறு எமக்கு சொல்லித் தருகிறது. அவ்வாறு அடையாளம் காணுகின்ற போது அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சில சஹாபாக்கள் இந்த நேரத்தில் தங்களுடைய பலவீனத்தை உணர்ந்து தங்களை மாற்றிக்கொள்ள முற்படுகிறார்கள் என்றால் இது மூமின்களுடைய உண்மையான நடுநிலை, சமூகத்துடைய மிக பெரும் ஒரு மாற்றம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சரியான நடுநிலையான ஒரு சமூக கட்டுக்கோப்பை திசை திருப்புவதில் ஷைத்தான் எதிரி என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அடையாளப்படுத்தி இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், வலா தத்தபியு குத்துவாத்தி ஷைத்தான், நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் ஷைத்தானுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி விடாதீர்கள் என்று இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்ற போது, இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரி.
ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை நீங்க எதிரியாகவே பாருங்கள், நண்பனாக பார்க்காதீர்கள். நீங்கள் எதிரியாக அவனை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுடைய சமூக கட்டுக்கோப்பையோ சமூக ஒழுங்கையோ சமூகத்துக்கு இருக்கின்ற தனிமையான அந்தஸ்தையோ குலைத்து விட மாட்டீர்கள். மாற்றமாக நீங்கள் அவனை நண்பனாக ஆக்கிக்கொள்ள முற்படுவீர்கள் என்றால் உங்களிடத்திலே பெருமை ஏற்படும், நயவஞ்சகத்தனம் ஏற்படும், உங்களிடத்திலே சந்தேகங்களை உண்டு பண்ணிவிடுவான். இப்படியான ஒரு போக்கு சமூகத்தின் ஒழுங்கமைப்பு, முன்மாதிரியான சமூகத்துக்கு பொருத்தமில்லாத போக்கு என்பதை அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலேயே இந்த ஷைத்தான் இந்த சமூகத்தின் கட்டுக்கோப்பை குலைப்பதற்காக முற்படுகின்ற போது எங்களுடைய உள்ளங்களிலே சந்தேகத்தை முதலில் ஏற்படுத்துவான், நல்லவர்களை பற்றிய சந்தேகத்தை ஏற்படுத்துவான். அதே போன்று எங்களிடத்திலே இருக்கின்ற மார்க்கத்தை பேணுகின்றவர்களை பற்றி சந்தேகத்தை ஏற்படுத்துவான், அவர்களை பற்றி தெளிவில்லாத ஒரு நிலையை உருவாக்கி விடுவான். இதனால் நல்லவர்களை கூட நாங்கள் பிழையான வார்த்தைகளால் அவர்களை திட்டுகின்ற அல்லது அவர்களை குறை சொல்லுகின்ற, அவர்களை கோல் சொல்லுகின்ற, புறம் பேசுகின்ற மிக மோசமான பழக்கங்களுக்கு நாங்கள் ஆளாகி விடுவோம். எனவே எந்த நேரத்திலும் நீங்கள் சமூகத்தில் ஒரு நல்லவனாக இருந்து கொண்டு யாரையுமே தப்ப அபிப்பிராயம் கொண்டு விடாதீர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி நீங்கள் தப்ப அபிப்பிராயம் கொள்வது அது பாவம் என்று சொல்கிறான். நாங்கள் யாரையாவது தவறாக எடை போடுகிறோம் என்றால், தவறான விமர்சனங்களோடு பார்க்கிறோம் என்றால் இது ஷைத்தானின் ஊடுருவல். இந்த ஊடுருவலின் மூலமாக ஷைத்தான் எங்களிடத்தில் என்ன நாடுகிறான்? எங்களை பாவியாக பார்க்கிறான், பாவியாக்க பார்க்கிறான். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படியான தப்ப அபிப்பிராயங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். அது மாத்திரமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானை பற்றி சொல்கின்ற போது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், உள்ளத்திலே அவன் சந்தேகங்களை அப்படியே முழுமையாக ஏற்படுத்தி விடுவான். இந்த சந்தேகம் ஒரு மனிதனிடத்திலே வந்துவிடுமாக இருந்தால் அவன் நல்லவன் என்ற ஒரு நிலையிலிருந்து வழிதவரை செல்வதற்கு அதுவே போதுமானதாக இருந்து கொண்டிருக்கும் என்பதை அல் குர்ஆன் எமக்கு அடையாளப்படுத்துகின்றது. அது மாத்திரமல்ல, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உம்மத்தன் வசத்தா என்ற நிலையிலிருந்து ஷைத்தான் எங்களை திசை திருப்புவதற்காக வேண்டி என்ன செய்வான் என்று கேட்டால், எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் எங்களுக்கு சோர்வை ஏற்படுத்துவான். வணக்க வழிபாடுகளில் சோர்வை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்ற போது அல்லது எங்களுக்கு ஏற்படுகின்ற போது நிச்சயமாக வணக்க வழிபாடுகளில் கூட நாங்கள் மிக மோசமான நிலைமைக்கு சென்று விடுவோம். தொழுவோம், ஆனால் உள்ளத்திலே சந்தேகம் இருக்கும். நோன்பு நோட்போம், உள்ளத்திலே தெளிவான சிந்தனைகள் இருக்காது, மற்றவர்களை பற்றி தெளிவான புரிதல் இருக்காது, அவர்களுடைய நடத்தைகளை பற்றி நன்றாக நினைக்கிற ஒரு போக்கு இருக்கிறாது. ஆனால் தொழுவோம், நோன்பு நோட்போம், தர்மம் கூட கொடுப்போம். இப்படியான ஒரு எங்களுடைய வணக்க வழிபாடுகளையே மோசமான நிலைமைக்கு தள்ளுகின்ற ஒரு நிலைமையை ஷைத்தான் உண்டு பண்ணி விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மறுமை நாளிலே வருவான். எப்படியான மனிதன்? அவன்தான் அத்ததுரூன மனில் முப்லிஸ். நபி அவர்கள் கேட்கிறார்கள், ஓட்டாண்டி வங்குரத்துக்காரன் என்று சொல்கிறார்கள். இப்படியான முப்லிஸ் யார் தெரியுமா? உலகத்திலே இருக்கிற போது நல்லவனை போன்று தொழுதிருப்பான், நோன்பு நோற்றிருப்பான், தர்மங்கள் கொடுத்திருப்பான், எல்லா அமல்களையும் சரியாக பக்காவாக செய்திருப்பான். ஆனால் சமூகத்தில் இருக்கின்ற கட்டுக்கோப்பை குலைப்பதற்காக வேண்டி அடுத்தவன் மீது பொறாமைப்பட்டிருப்பான், அடுத்தவனை வஞ்சகத்தோடு பார்த்திருப்பான், அடுத்தவனுடைய சொத்தை அபகரிப்பதற்காக வேண்டி திட்டம் தீட்டியிருப்பான், அல்லது அடுத்தவனுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ந்திருப்பான், அடுத்தவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அநியாயம் செய்திருப்பான். இப்படிப்பட்டவன் மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்னால் நிறுத்தப்படுவான். அந்த நேரத்தில் நிறையவே அமல்களை நிறைத்துக் கொண்டு வருகின்றவன் சுவர்க்கம் செல்வதற்கு கொஞ்ச நேரம் இருக்கின்ற போது அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவனை சூழ்ந்து கொள்வார்கள். சூழ்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள்,
இறைவா, உலகத்திலே இருக்கின்ற போது என் மீது இவன் பொறாமைப்பட்டான், என்னை பற்றி கோள் சொன்னான், என்னை ஏசினான், என்னை அவமானப்படுத்தினான், என்னை கேவலமாக மாற்றினான். ஒரு ஒற்றுமையான சமூகத்தை சீர்குலைப்பதில் கூடுதலான பங்கு வகித்தான் என்ற ஒரு விடயத்தை அங்கே அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள். சொன்னபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியானுடைய நல்ல அமல்கள் அனைத்தையும் எடுத்து இவனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பங்கிடுவான். பங்கிட்ட உடனே அந்த இவனால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சுவர்க்கம் செல்வதற்கு அவர்களுடைய பாவங்கள் தடையாக இருக்கும். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அத்தனை பேர்களுடைய பாவங்களையும் எடுத்து இவனுடைய தலையில் கட்டி அவர்கள் எல்லோரும் சுவர்க்கம் செல்வார்கள், இவன் நரகத்துக்கு இழுத்துச் செல்லப்படுவான் என்ற ஒரு விடயத்தை நபி அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் நடுநிலை சமூகத்திலே யாராவது தீங்குகள் விளைவிக்கின்ற எண்ணங்களோடு வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த எச்சரிக்கையை பயந்து கொள்ள வேண்டும். உம்மத்தன் வசத்தாவாக இருக்க வேண்டிய இந்த சமூகம், அந்த சமூகத்திலே யாராவது சமூகத்தை மாற்றுவதற்கு, சமூகத்தை பிழையான வழியில் அடையாளம் காட்டுவதற்கு, திசை திருப்புவதற்கு நினைப்பார்கள் என்றால் அவர்கள் இந்த விடயத்தை கடுமையாக தங்கள் உள்ளத்திலே ஆழமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள முடிகிறது. அதே போல அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உம்மத்தன் மசத்தாவை சீர்குலைக்கின்ற இன்னும் ஒரு ஏற்பாடு என்னவென்று கேட்டால், கட்டுப்பாடு இல்லாத நிலைமை ஏற்படும். இப்ப கட்டுப்பாடு இல்லாத நிலைமை ஏற்படுகின்ற போது நம்மட பாசையிலே சொல்லுவாங்க, தடி எடுத்தவன் எல்லாம் வேட்டக்காரன் சொல்லுவாங்க. இப்படியான சமூகத்திலே தலை தூக்கினால் பெற்றோருக்கு கட்டுப்படுகின்ற பிள்ளைகளை நாங்கள் பார்க்க முடியாது. சமூக தலைமைகளுக்கு கட்டுப்படுகின்ற குடிமக்களை காண முடியாது. குடும்பத்துக்கு கட்டுப்படுகின்ற மனைவி பிள்ளைகளை காண முடியாது. இப்படியான ஒரு நிலை சமூகத்திலே தலை தூக்குகின்ற போது இந்த சமூகம் உம்மத்தன் வசத்தா என்ற நிலையிலிருந்து தூரமாக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, இதனை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளிலும் ஏனைய நபிமார்களுடைய வரலாறுகளிலும் பார்க்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து கொள்கிறார். அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் வெள்ளத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கின்ற போது அறைகூவல் விடுக்கிறார்கள், மகனே நீ என்னுடைய மார்க்கத்தில் நுழைந்து விடு, மகனே நீ உன்னை பாதுகாத்துக் கொள் என்று அவர்கள் சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் உனக்கு மகன் அல்ல. ஏன்? உனக்கு கட்டுப்படாதவன், உன் சமூகத்தில் அவன் பொருத்தமில்லாதவன். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் 2 பெண்மணிகளை உதாரணம் சொல்கிறான். இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத் கானதா தஹ்த அப்தைன் மின் இபாதினா சாலிஹைன் ஃபகானதாஹுமா ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா வகீல துகுலன் நார மஅத் தாஹிலீன். யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி. 2 நபிமார்களும் சமூகத்தை கட்டுக்கோப்போடு பாதுகாப்பதற்காக நினைக்கிறார்கள். சமூகத்தில் இருக்கின்ற அநியாயங்களை கட்டுப்படுத்துவதற்காக முற்படுகிறார்கள். ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி அந்த நபிக்கு தெரியாமலேயே அந்த சமூகத்தில் கெட்டவர்களுக்கு இந்த நபியை பற்றி பிழையான தகவல்களை கொடுத்ததை பார்க்கிறோம். அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு 2 அல்லாஹ்வுடைய மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த அழகான 2 இளைஞர்கள் தோற்றத்தில் வந்தவர்களை எங்களுடைய வீட்டுக்கும் 2 அழகான வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் நீங்கள் அனுபவிப்பதற்காக வேண்டி வாருங்கள் என்று மறைமுகமாக அந்த சமூகத்துக்கு தகவல் கொடுத்தது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி. இதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், இவங்க 2 பேரும், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் சாலிகான 2 அடியார்களுடைய மனைவிகள். ஆனால்
2 பேர்களும் 2 பேர்களுக்கு மாறு செய்தார்கள். 2 நபிமார்களுக்கும் அவர்கள் மாறு செய்தார்கள். அவர்கள் உருவாக்க விரும்பிய சமூக கட்டுக்கோப்பை சீர்குலைத்தவர்கள். இதனால் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன சொல்கிறான்? 2 பேர்களையும் நரகத்திலே நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்று சொல்லுவான் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, கட்டுப்பாடு இல்லாத ஒரு சமூக நிலை எப்போது ஏற்படுகின்றது என்று கேட்டால், இந்த ஒரு நடுநிலையான சமூகத்தை சரியாக ஒழுங்கமைப்புக்குள் கொண்டு போகின்ற போது சீர்குலைப்பதற்காக வேண்டி ஏற்படுத்தப்படுகின்ற முயற்சிகளினால் கட்டுப்பாடு இல்லாத சமூக உருவாக்கம் ஏற்பட்டுவிடும். எனவே இந்த நிலைமையிலும் நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நடுநிலையான சமூகத்திலே ஒற்றுமைகள் குலைக்கப்படுகின்ற போது ஏற்படுகின்ற அடுத்த ஒரு பாதகம் என்னவென்று கேட்டால், பிழைகளையும் சரியென வாதுகின்ற ஒரு சமூகம் உருவாகும். பிழைகளை செய்வார்கள், ஆனால் அதுவும் சரிதான் என்று ஏதோ ஒரு அடிப்படைகளை கொண்டு நியாயப்படுத்துகின்ற சமூகம் உருவாகிவிடும். இப்படியான ஒரு சமூகம் உருவாக்கப்படுகின்ற போது பிழைகளையும் சரிகளையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு சமூகங்கள் திகைத்து போய்விடும். இதனால் தான் இன்றைய சமூக மாற்றத்தை பார்க்கிறோம். என்று உம்மத்தன் வசத்தாவாக இருக்கின்ற இந்த இஸ்லாமிய சமூகம் எத்தனையோ பல பிரிவுகளை சந்தித்திருக்கிறது, எத்தனையோ பல வெடிப்புகளை சந்தித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற போது இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், பிழைகளை செய்வார்கள், ஆனால் சுட்டிக்காட்டினால் அது சரிதான் என்று வாதிடுவார்கள், தங்களை நியாயப்படுத்துவதற்காக முற்படுவார்கள். இந்த பிழையான நியாயப்படுத்தல் சமூகத்தில் இருக்கின்ற கட்டுக்கோப்பையும் ஒழுங்கையும் சீர்குலைக்கின்ற ஒரு போக்காக அமைந்து விடுவதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போல அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் உம்மத்தன் வசத்தாவாக இருக்கின்ற போது இந்த சமூக கட்டுக்கோப்பை யாராவது சிதைக்க முற்படுவார்கள் என்றிருந்தால் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்துதான் ஏமாற்றம் அடைவோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏமாற்றம் என்பது ஷைத்தானால் எங்களுக்கு உருவாக்கப்படும். எப்படியான ஏமாற்றமாக இருக்கும் தெரியுமா? எங்கள் எல்லோரையும் ஷைத்தான் எப்படி ஆக்குவான் என்றால், அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்களை மறந்து, இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படைகளை மறந்து, உலகத்தின் புதுமைகளையும் அலங்காரங்களையும் எல்லோரையும் பின்பற்றுமாறு எங்களை ஆக்குவான். அதன்போது எல்லோரும் உலகத்தின் அலங்காரங்களையும் அழகையும் பின்பற்றிக் கொண்டிருப்போம், அதிலே மூழ்கடிக்கப்பட்டிருப்போம். ஆனால் மார்க்கத்தை கைவிட்டு விட்டு, மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு எங்களுடைய மனோ இச்சைப்படி வாழ முற்படுவோம். இந்த நேரத்தில் யாரெல்லாம் மனோ இச்சைப்படி வாழ முற்படுவார்களோ அவர்கள் மார்க்கத்தை எப்படித்தான் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். இப்படியான ஒரு நிலை உருவாகின்ற போது முழு சமூகமும் ஏமாற்றம் அடைகின்ற ஒரு நிலை ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் நரகத்துக்கு சென்று விட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் உம்மத்தன் வசத்தா என்ற அந்த முன்மாதிரி சமூகமாக இருந்து எங்களிடத்தில் நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், கட்டுப்பாடுகள், ஒழுக்க விழுமியங்களோடு நாங்கள் எல்லோரும் வாழ்ந்து ஏனைய சமூகம் எங்களை பார்த்து அவர்கள் இந்த மார்க்கத்துக்குள் வருகின்ற ஒரு போக்கை முன்மாதிரிகளால் நாங்கள் காட்ட வேண்டும். அதனைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் ஏனைய சமூகத்துக்கு ஷாஹிதாக லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ், ஏனைய சமூகத்துக்கு ஷாஹிதாக நீங்கள் இருங்கள் என்று சொல்கிறான். எனவே நானும் நீங்களும் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே விசாரணைகளின் போது தப்ப வேண்டும். உன்னோடு உன்னுடைய அந்நிய சகோதரன் பழகினான், உனக்கு இரு பக்கத்திலும் அந்நிய சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ மார்க்கத்தை சொல்லாவிட்டாலும் நீ அவர்களுக்கு காட்டிய முன்மாதிரிகள் என்ன? உம்மத்தன் வசத்தாவாக அவர்களுக்கு சான்று சொல்லுகின்ற ஒரு மனிதனாக நீ வாழ்ந்திருக்கிறாயா என்று எல்லா மனிதர்களையும் அல்லாஹ்
அல்லாஹ் பார்த்து கேட்கிற போது நாங்கள் ஒரு உண்மையான முன்மாதிரியான நல்ல மனிதனாக வாழவில்லை என்றால் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் தலைகுனிந்து நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிலையிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாத்து எப்போதும் நல்ல முன்மாதிரியான நல்ல மனிதர்களாக வாழ்ந்து ஒரு முன்மாதிரியான சமூக மாற்றத்துக்கு வித்திடக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஒரு நல்ல மனிதர்களாக ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குபவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் உண்மையை நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது ஆசை கொள்ள வேண்டிய தேவையும் சந்தர்ப்பமும் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நாங்கள் ஆசை வைத்து விட்டோம் என்றால் நிச்சயமாக எங்களுடைய எல்லா செயற்பாடுகளும் சுவர்க்கத்தை நோக்கிய பயணமாக இருக்கும். இந்த சுவர்க்கத்தை நோக்கிய பயணத்திலே நாங்கள் எல்லோரும் வெற்றி அடைவதை இலக்காக கொண்டு வாழ்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கைகள் செப்பனிடப்படும். அதனூடாக நாங்கள் சிறந்த மனிதர்களாக மாறுவோம். எனவே எங்களிடத்திலே நல்ல பண்பாடுகளும் நல்ல முன்மாதிரிகளும் நிறைந்து அந்த பண்பாடுகளும் முன்மாதிரிகளும் எல்லா மனிதர்களையும் நல்ல மனிதர்களாக மாற்றுவதற்கு துணை செய்யட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.